السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் இல்ல இறைவனுடைய அன்பு சகோதர அந்த சராசரத்தை படைத்து அதை பாதுகாத்து பராமரித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் படைப்பாளனாகிய அல்லாஹுக்கே எல்லா பொருளும் உரித்தாக்குவார்கள். அவனுடைய அன்பும் அருளும் கருணையும் காதலும் நம் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் எல்லா இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு உரை அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள், மார்க்கங்கள், சித்தாந்தங்கள் இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்ற இந்த ஏகத்துவத்தை ஏற்ற இஸ்லாமியர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்வியல் நெறியாக புரிந்து கொண்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு இறைவனாலும் இறைவனுடைய தூதராலும் ஏராளமான வரைவிலக்கணங்கள் சொல்லப்படுகிறது. அதில் ஒரு முக்கியமான வரைவிலக்கணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டும் பொழுது அத்தீனுன் நசீஹா, இஸ்லாமிய மார்க்கம் என்றாலே பிறருடைய நலம் பேணுவதுதான் என்று நபிகளார் நமக்கு சொல்லி தராங்க. ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு முஸ்லிமாக தன்னை ஏற்படுத்திக் கொண்டார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக பிறருடைய நலம் பேணக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. நசிஹா அப்படின்ற இந்த வார்த்தை இருக்கின்ற இந்த வார்த்தைக்கு உபதேசம் செய்தார் என்கின்ற ஒரு பொருள் கூட இருக்கிறது. உபதேசம் செய்வது, ஒருவருக்கு நாம் நன்மையை ஏவி உபதேசம் செய்கிறோம் என்று சொன்னால் அவருக்கு நாம் நலம் நாடுகிறோம். ஒருவர் தீமையான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், இதையெல்லாம் செய்யக்கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறான், நபிகளார் தடுத்திருக்கிறார்கள் என்று அந்த தீமையை விட்டு அவரை நாம் விளக்குகிறோம் என்று சொன்னால் அதற்கு தேவையான உபதேசங்களை நாம் செய்கிறோம் என்றால் அவருக்கு நாம் நலம் நாடுகிறோம். இப்படி ஒருவருக்கு நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது கூட நலம் நாடுவதில் உச்சகட்டத்தில் இருக்கிறது. நலம் நாடக்கூடிய பணியிலேயே ஒரு மிக சிறந்த பணி என்று சொன்னால் அது நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. ஆனால் இன்று எத்தனையோ இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? எனக்கு நேர்வழி கிடைத்து விட்டது, நான் சத்தியத்தில் இருக்கிறேன், நான் சரியான முறையில் தொழுகிறேன், நான் கரெக்டா நோன்பு வைக்கிறேன், என்னுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் நான் செலவழிக்கிறேன், எல்லா வணக்க வழிபாடுகளிலும் நான் சரியான முறையில் இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன். பிற மக்களுக்கு நாம் ஏன் எடுத்து சொல்ல வேண்டும்? நமக்கு ஒண்ணுமே தெரியாதே, நமக்கே கொஞ்சம் நஞ்சம்தான் தெரியும், இதை வைத்து நாம் என்ன எடுத்து சொல்வது என்று இந்த நிலையில் எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். பிரச்சாரம் செய்வதற்கு, அழைப்பு பணி செய்வதற்கு, தாவா பண்ணுவதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆலிம்கள் இருக்கிறார்கள், தாயிக்கள் இருக்கிறார்கள், அழைப்பாளர்கள் இருக்கிறார்கள், நிர்வாகிகள் இருக்கிறார்கள். நமக்கு எதுக்கு இந்த வேலை? இறைவன் நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறான், நமக்கு நேர்வழி தந்திருக்கிறான், நம்ம சரியான முறையில் நடந்து கொள்வோம் என்கின்ற இந்த நிலையில் எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது மிகவும் தவறுதலான ஒரு விஷயம்தான். ஏன்?
இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நம்மை எல்லாம் பார்த்து பேசும் பொழுது குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்களுக்கு மத்தியில் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்தவர்கள் அல்லாஹ் பேசுறான். காரணம் என்ன தெரியுமா? தஅமுருன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டும் மக்களை தடுக்கிறீர்கள் என்கின்ற காரணத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த காரணத்துக்காகத்தான் நீங்க சிறந்தவங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து உலகம் அழிக்கப்படுகின்ற வரை எத்துணை கோடி சமுதாயங்கள் தோன்றி இருக்குமோ அந்த சமுதாயத்திலேயே நம்ம தான் டாப்னு அல்லாஹ் சொல்றான். எல்லா சமுதாயத்தையும் விட நீங்கள் தான் சிறந்தவர்கள். காரணம், நீங்க நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள். இந்த காரணத்துக்காக நீங்க சிறந்தவங்க. இவ்வளவு பெரிய ஒரு பட்டத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இவ்வளவு பெரிய ஒரு புகழாரத்தை இறைவன் நமக்கு சூட்டி இருக்கிறான். அந்த பட்டத்திற்கு தகுதியான மக்களாக நாம் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ஆலிம்களை மட்டும் பார்த்து கூறுகிறானா? தாய்களை மட்டும் பார்த்து பேசுகிறானா? ஒட்டுமொத்த சமுதாயத்தாரை பார்த்து இறைவன் பேசக்கூடிய வாசகம் குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்களுக்கு மத்தியில் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்தவங்க. எல்லாரையும் பார்த்து பேசுகிறான். நாம் எல்லாரும் அந்த தகுதியில் இருக்கிறோமா என்பதை நமக்கு நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் எத்தனையோ உயிரினங்களை வைத்து நமக்கு படிப்பினை தருகிறார். அதில் மிக சிறிய ஒரு உயிரினமான எறும்பை வைத்து அல்லாஹ் நமக்கு படிப்பினையை சூரா நம்ல் என்ற அத்தியாயத்தில் தரும் பொழுது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படையினரும் ஒரு எறும்பு புற்றை கடக்க போறாங்க. அந்த எறும்பு புற்றில் இருக்கக்கூடிய ஒரு எறும்பு அவர்கள் வருவதை பார்த்து தன்னுடன் இருக்கக்கூடிய ஏனைய எறும்புகளிடத்தில், யா ஐயுஹன் நமல், எறும்பு கூட்டமே, உதுகுலு மசாகினக்கும், உங்களுடைய குடியிருப்புகளுக்குள் நீங்கள் நுழைந்து விடுங்கள், லா யஹ்திமன்னகும் சுலைமான், சுலைமான் உங்களை மிதித்திட வேண்டாம், வஜுனூதும், அவருடைய படையினர்கள் உங்களை மிதித்து விட வேண்டாம், வஹும் லா யஷ்குரூன், அவர்கள் தெரியாமல் அறியாமல் உங்களை மிதிச்சிருவாங்கப்பா, உள்ள ஓடி போயிருங்க, உங்களுடைய குடியிருப்புகளுக்குள் நீங்கள் நுழைந்து விடுங்கள். ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து சொல்கிறது. இதிலிருந்து நமக்கு கிடைக்கப்படும் படிப்பினை என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த எறும்பு நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க, தூரத்தில் பார்த்து அந்த எறும்பு நினைத்திருந்தால் தன்னை மட்டும் தற்காத்து கொண்டிருக்கலாம். ஆஹா வராரு, நம்மளை மிதிச்சிருவாரு, நம்ம மட்டும் உள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம், யார மிதிச்சா நமக்கு என்ன, நம்ம பாதுகாக்கப்பட்டா போதும் என்று அந்த எறும்பு நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த எறும்பு அப்படி செய்ததால் அது செய்த காரியம் என்ன? நான் மட்டும் பாதுகாக்கப்பட்டால் போதாது, நான் மட்டும் தப்பித்தால் போதாது, என்னுடன் சக எறும்புகளும் அவர்களிடமிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை ஒரு எறும்புக்கு இருந்தது. அதனால் மற்ற எறும்புகளுக்கு அந்த எறும்பு எச்சரிக்கை செய்தது. ஓர் அறிவு 2 அறிவு படைத்த அந்த எறும்புக்கே இந்த சிந்தனை இருக்கும் பொழுது, இந்த சிந்தனை இன்று எத்தனையோ மக்களுக்கு இருப்பது கிடையாது. எவ்வளவோ பேர் நரகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இறைவனும் இறைவனுடைய தூதரும் காட்டி தராத அனாச்சாரங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம், நம்ம நேர்வழியில இருக்கிறோம், அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்களே என்று அவர்களுக்காக கவலைப்பட்டிருக்கிறோமா? அந்த எறும்பு கவலைப்பட்டதை போன்று நாம் கவலைப்பட்டு நம்மில் எத்தனை பேர் அதிகமான மக்களுக்கு பிரச்சாரம் செய்திருக்கிறோம், நன்மையை ஏவி இருக்கிறோம், தீமையை விட்டும் அவர்களை தடுத்திருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தாருக்காக, அவர்களுடைய நேர்வழிக்காக ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்ல போனா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِذْ لَمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا, உங்களுடைய சமுதாயத்தினர் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த தூது செய்தியை நம்பவில்லை என்றால், அவர்களுக்காக கவலைப்பட்டு உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர்கள் போலயே அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். தன்னைத்தானே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நபிகளார் கவலைப்பட்டார்கள். காரணம் என்ன? என்னுடைய சமுதாயத்தார் நேர்வழியை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய சமுதாயத்தார் சத்தியத்தை நம்பவில்லை. எந்த அளவுக்கு கவலை?
அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர்களான்னு கேட்கிறான். தன்னைத்தானே கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நபிகளார் தன்னுடைய சமுதாயத்திற்காக கவலைப்பட்டு இருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டும் பொழுது, இன்னல்லாஹ யுதில்லு மையஷா, அல்லாஹ் தான் நாடியோரை வழிகேட்டிலேயே அப்படியே விட்டுடுவான். வயஹ்தி மையஷா, தான் நாடியோருக்கு உடனடியாக நேர்வழியும் தந்துடுவான். ஒருத்தவருக்கு எவ்வளவுதான் பிரச்சாரம் பண்ணாலும் அவர் நேர்வழியின் பக்கம் வரமாட்டார். ஏன்? அல்லாஹ் நாடணும். ஒருவருக்கு ஒரே ஒரு வாட்டி பிரச்சாரம் பண்ணா போதும், அல்லாஹ் நாடினால் உடனடியாக சத்தியத்தின் பக்கம் வந்து விடுவார். இது எல்லாமே அல்லாஹ் சொல்லிவிட்டு, எனவே முஹம்மதே அவர்களுக்காக கவலைப்பட்டு உங்களுடைய உயிர் போயிட வேண்டாம் என்று அல்லாஹ் நபிகளாரை பார்த்து பேசுகிறான். எதுக்கு கவலைப்படுறீங்க? உயிர் போகக்கூடிய அளவிற்கு நீங்கள் கண்ணீர் வடிப்பதற்கான காரணம் என்ன? சத்தியத்தை சொல்வது மட்டும்தான் உங்களுடைய வேலை. ஏகத்துவத்தை எடுத்துரைப்பது மட்டும்தான் உங்களுடைய பணி. அவர்கள் சத்தியத்திற்கு வருவது, அவர்களுக்கு நேர்வழி கிடைப்பது, அல்லது அவர்கள் அசத்தியத்திலேயே அப்படியே இருப்பது எல்லாம் என் கையில இருக்கு, என்னுடைய அதிகாரம். எனவே அவர்களுக்காக கவலைப்பட்டு உங்க உயிர் போயிட வேண்டாம் என்று அல்லாஹ் நபிகளாரை பார்த்து பேசுகிறார் என்றால், தன்னுடைய உயிர் போகக்கூடிய அளவிற்கு தன்னுடைய சமுதாயத்தாருக்கு நேர்வழி கிடைக்கவில்லை என்பதற்காக நபிகளார் கவலைப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய உறவினர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் எத்தனையோ பேர் விதத்தான காரியங்களில் மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தர்கா வழிபாட்டிலே மூழ்கி திளைக்கிறார்கள். அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கவில்லை என்று நம்மில் எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு சொட்டு கண்ணீர் வடித்திருப்போமா? மிகவும் குறைவான மக்கள் வேண்டுமானாலும் அப்படி இருக்கலாம். ஆனால் அதிகமான நபர்களிடத்தில் இந்த பண்பு இருப்பது கிடையாது. காரணம், எனக்கு நேர்வழி கிடைத்து விட்டது என்கின்ற இந்த சிந்தனை. இது ஒருபொழுதும் இஸ்லாமியரிடத்தில் வந்துவிடவே கூடாது. எல்லா நேரத்திலும் பிறருடைய நலம் பேணுபவர்களாக இருக்க வேண்டும். இந்த அழைப்பு பணி இது மட்டுமா? பிரார்த்தனை எடுத்துக்காக. பிரார்த்தனையில் கூட இன்று எத்தனையோ இஸ்லாமிய இடத்தில் இந்த தன்னலம் என்பது இருக்கிறது. அதிகமான மக்கள் பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம்னே மறந்துடுறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை கூட வணக்கம் தான்ப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. இந்த பிரார்த்தனையை நாம் எடுத்துக்கொண்டால் நாம் எப்படி பிரார்த்தனை செய்வோம்? நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தாருடைய தேவைகளுக்காக நமக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வோம். பிறருக்காக வேண்டி நாம் என்றாவது பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? உதாரணத்திற்கு, 2 நண்பர்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திக்கிறார்கள். பல விஷயங்களை பேசுவாங்க, போன்லயோ நேர்லயோ பேசுறாங்கன்னு வைங்க. 2 நபர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் நலம் விசாரித்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், சரி இன்ஷா அல்லாஹ் அப்புறமா பார்க்கலாம், எனக்காக நீங்க துவா செய்யுங்க அப்படின்ற இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நிச்சயமா நம்மளுடைய புழக்கத்திலேயே அது இருக்கிறது தான். யாரிடத்தில் நாம் பேசினாலும் சரி, அந்த உரையாடலை நாம் முடிக்கும் பொழுது இப்படித்தான் முடிப்போம், இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்ப்பா, எனக்காக துவா செய்யுங்க. நாமும் நிறைய நபர்களிடத்தில் சொல்லியிருப்போம், நிறைய நபர்கள் நம்மிடத்திலும் சொல்லியிருப்பார்கள். இப்படி சொல்லும் பொழுது நம்மளுடைய பதில் எப்படி இருக்கும்? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா பிரார்த்தனை செய்யறேன், உனக்கு பிரார்த்தனை செய்யாம இருப்பானா என்றெல்லாம் நம்ம பதில் சொல்லியிருப்போம். இப்படி நாம் யாரிடத்தில் எல்லாம் சொல்லியிருக்கிறோமோ அவர்கள் எல்லாருக்கும் நாம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோமா? எத்தனையோ நபர்களிடத்தில் நாம் சொல்லியிருப்போம். ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்த பிறகு கூட நம்ம சொல்லியிருப்போம். இப்படி நாம் யாரிடம் எல்லாம் உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறோமோ அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய தொழுகையில் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோமா? நமக்காக நாம் பிரார்த்திக்கும் பொழுது அவர்களையும் அந்த பிரார்த்தனையை நாம் கொண்டு வந்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மிகவும் குறைவான மக்கள் இருப்பார்கள். ஏன்? அந்த நேரத்தில் நம்ம மறந்துடுவோம், நமக்கு ஞாபகம் வராது. ஆனால் நமக்கு பிரார்த்தனை செய்வது நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்படித்தான் அதிகமான மக்களுடைய நிலை இருக்கிறது. ஆனால் நபிகளார் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்து விட்டு, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி குன்து அதுஉ உம்மி இலல் இஸ்லாம்,
நான் என்னுடைய தாயாரை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைத்தேன், அவர்கள் மறுத்து விட்டார்கள். சத்தியத்தை என்னுடைய அம்மாவுக்கு நான் எடுத்து சொன்னேன், ஏகத்துவத்தை நான் எடுத்துரைத்தேன், ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, இதை விட மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய காதுகள் எதையெல்லாம் கேட்பதை வெறுக்குமோ, எதையெல்லாம் செவியேற்பதை நான் வெறுப்பேனோ, அது போன்ற வார்த்தைகளை கொண்டு என்னுடைய தாயார் உங்களை ஏசி விட்டார்கள் அப்படின்னு அபூ ஹுரைரா சொல்றாங்க. நான் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்வதற்கான காரணம் நீங்கள் தான் என்பதற்காக உங்களை கடுமையாக திட்டிவிட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபதுல்லாஹ ஐயஹ்திய உம்ம அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய தாயாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு அபூ ஹுரைரா சொல்றாங்க. அந்த இடத்துல நம்மளை வச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதர் நம்மிடத்தில் வருகிறார், கடுமையான வார்த்தைகளை கொண்டு நம்மளை திட்டுறாரு, நம்மளுடைய மனசை காயப்படுத்துறாரு. எந்த வார்த்தையெல்லாம் நாம் கேட்பதற்கு விருப்பமோ அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திடுறாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்காக கொஞ்சம் துவா செய்வா அப்படின்னா அந்த நேரத்துல நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? ஏண்டாம், வாய்க்கு வந்த எல்லாத்தையுமே பேசிட்ட, கடுமையா திட்டிட்ட, என்னுடைய மனசை காயப்படுத்தி விட்டாய், எல்லாத்தையும் முடிச்சுட்டு உனக்காக துவா செய்ய சொல்றிய, எப்படா நான் செய்வேன்? அதற்கு எப்படி என்னுடைய மனது வரும் என்றெல்லாம் நாம் நம்முடைய மனதில் சிந்திப்போம். நம்முடைய நிலை அப்படித்தானே இருக்கும். ஆனால் நபிகளார் எப்படி இருந்தாலும் தெரியுமா? இது எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அபூ ஹுரைரா அவர்கள் என்னுடைய தாயாருக்காக கொஞ்சம் பிரார்த்தனை செய்ய அப்படின்னு சொன்ன அந்த நேரத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம இறைவா, உஹதி உம்ம அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய தாயாருக்கு நீர் நேர்வழி காட்டு என்று உடனடியாக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள். அபூ ஹுரைரா அவர்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செஞ்சுட்டாங்கல்ல, அளப்பெரிய சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டு கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது. கதவை தட்டுறாங்க. தாயார் குளித்து கொண்டு இருக்கிறார்கள். யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே மக்கானக், கொஞ்ச நேரம் வராங்க. வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்து விட்டு அபூ ஹுரைரா அவர்களுடைய தாயார் தன்னுடைய மகனை பார்த்து, யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே, இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வுடைய அடியான் என்று நான் சாட்சி கூறுகிறேன். உடனடியா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய வெயிட் பாத்தீங்களா? ஒரே ஒரு பிரார்த்தனை. நபிகளார் அந்த நேரத்தில் பிரார்த்தித்தார்கள். அதனால் ஒரு நரகவாசி இறைவனுடைய நாட்டத்தால் சொர்க்கவாசியாக மாறினார். ஒரு சின்ன பிரார்த்தனை, ஒரு நிமிஷம் ஆயிருக்குமா, 2 நிமிஷம் ஆயிருக்குமா, ஒரு 30 செகண்ட் கூட ஆயிருக்குமான்னு தெரியல. ஒரு வார்த்தை தான் அபூ ஹுரைராவுடைய தாயாருக்கு நேர்வழி காட்டேன். ஆனால் இதனுடைய விளைவை பாருங்க, எவ்வளவு பெரிய வெயிட் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பாருங்க. அபூ ஹுரைரா அவர்களுக்கு 2வது மகிழ்ச்சி, அவங்களுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனந்த கண்ணீரா வடியுது. ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இறைவன் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்து விட்டான், என்னுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, சந்தோஷமா சொல்றாங்க. மறுபடியும் அபூ ஹுரைரா அவர்கள் இன்னொரு வேண்டுகோளை வைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னையும் என்னுடைய தாயாரையும் எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் நேசிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போன்று நபிகளாரும் பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த செய்தியினுடைய இறுதியில் எப்படி வருகிறது என்று சொன்னால், அபூ ஹுரைரா அவர்கள் கூறுகிறார்கள், நபிகளார் எப்பொழுது அந்த பிரார்த்தனை எனக்காகவும் என்னுடைய தாயாருக்காகவும் செய்தார்களோ, அன்றிலிருந்து எந்த ஒரு இறை நம்பிக்கையாளர்களும் எங்களுடைய பெயர் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் எங்களை நேசிக்காமல் இருப்பதே கிடையாது அப்படின்னு அபூ ஹுரைரா சொல்றாங்க. நபிகளார் எந்த அளவுக்கு பிறருக்கு பிரார்த்தனை செய்தவங்களா இருந்திருக்கிறாங்க. இது எல்லாவற்றையும் மிகைக்கும் விதமாக இன்னொரு செய்தி, மறுமை நாளிலே ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர், அல்லாஹ்விடத்தில் பரிந்துரைக்கக்கூடியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். மறுமை நாள் எவ்வளவு பெருமையான நாள் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த ரப்புல் ஆலமீனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். மறுமை நாள் எப்படி தெரியுமா? மறுமை நாளுடைய திடுக்கம் ரொம்ப கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ் பேசுறான்.
அந்த கடுமையான நாள்ல மக்கள் எல்லாம் தங்களுக்காக யார் அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்வார்கள் அப்படின்னு பேசிக்குவாங்க. அப்போ ஒரு சாரார் சொல்வார்கள், இதுஹபு இலா ஆதம், நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் செல்லுங்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உமக்காக பரிந்துரை செய்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வந்து, யா ஆதம், ஆதம் அவர்களே, அந்த அபுல் பஷர், நீங்கள் தான் மனிதருடைய தந்தை, அல்லாஹ் பேதி, அல்லாஹ் தன்னுடைய கையினாலே உங்களை படைச்சிருக்கிறார், எவ்வளவு பெரிய சிறப்பு. தன்னுடைய ரூஹிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ஊதி இருக்கிறான். அமரல் மலாயிகா, அவன் மாணவர்களுக்கு கட்டளையிட்டான், அவர்கள் எல்லாம் உங்களுக்கு பணிந்தார்கள். இவ்வளவு சிறப்பு வைத்திருக்கிறீர்களே, இஸ்மாலா இலா ரப்பி, உங்களுடைய ரப்பல் ஆலமீனிடத்தில் சொல்லி எங்களுக்காக கொஞ்சம் பரிந்துரை செய்ய மாட்டீங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்பார்கள். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளிப்பார்களா, இல்லை, என்னால முடியாது. என்ன காரணம்? இன்ன ரப்பி நஹானி அனி ஷஜரா, என்னுடைய இறைவன் ஒரு மரத்தை விட்டும் என்னை தடுத்திருந்தான், அவனுக்கு நான் மாறு செஞ்சிட்டேன்பா, அவனுக்கு நான் மாறு செய்து விட்டேன், என்னுடைய நிலை என்னவென்றே எனக்கு தெரியல. வேற யார்ட்டையாச்சும் போங்க, இதுஹபு இலா நூஹ், நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் செல்லுங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பி வைத்து விடுவார்கள். அப்படியே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வருவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இல்லை, என்னால பரிந்துரை செய்ய முடியாது. அந்த மக்கள் எல்லாம் பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வருவார்கள். வந்துவிட்டு, யா இப்ராஹிம், இப்ராஹிம் அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், கலீலும், அவனுக்கு உற்ற தோழராகவும் இருக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கே பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா நீங்கள் தான், அல்லாஹ்வுக்கே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க. எனவே உங்களுடைய நண்பனிடத்தில் சொல்லி, அல்லாஹ்விடத்தில் சொல்லி எங்களுக்காக கொஞ்சம் பரிந்துரை செய்யுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இல்லை, என்னால் முடியாது. நான் பூமியில் இருக்கும் பொழுது சில பொய்களை சொல்லிவிட்டேன், எனக்கே என்ன தண்டனை தெரியல, வேற யார்ட்டையாச்சும் போயிருங்க. இப்படியே ஒருவர் பின் ஒருவராக அந்த மக்கள் எல்லாம் வருவார்களாம். இறுதியாக ஒரே ஒரு நம்பிக்கையாக அந்த மக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, யா முஹம்மது, முஹம்மது அவர்களே, அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், வ ஹாதமுல் அன்பியா, நபிமார்களுடைய முத்திரையும் நீங்கள் தான். கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅഖர், உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் மன்னிச்சிட்டான். எவ்வளவு பெரிய சிறப்பு! இப்படி சிறப்பைத்திருக்கும் நீங்கள், ஃபஷ்ஃபா லனா இலா ரப்பிக், உங்களுடைய இறைவனிடத்தில் சொல்லி எங்களுக்காக கொஞ்சம் பரிந்துரை செய்யுங்க, நபிகளார் இடத்தில் கேட்பார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய அர்ஷுக்கு அடியில் வந்து 2 சஜதாக்களை செய்துவிட்டு, யா ரப்பி, என்னுடைய இறைவா, உம்மத்தி உம்மத்தி, என் சமுதாயம் என் சமுதாயம் என்று நமக்காக நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள். அந்த நேரத்தில் நபிகளாருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கிறான். அது எப்படி? மத்த இறை தூதர்களுக்கு கிடைக்காத ஒரு சிறப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்சது. இதை பற்றி நபிகளார் இன்னொரு இடத்தில் சொல்லி காட்டும் பொழுது, லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா இறை தூதர்களுக்கும் உடனடியாக பதிலளிக்கப்படுகின்ற ஒரு பிரார்த்தனை இருந்துச்சு. அல்லாஹ் கேட்டா உடனே கொடுத்துருவாங்க. ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவதான், எல்லாரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? எல்லா இறை தூதர்களும் தங்களுக்குரிய பிரார்த்தனையை இந்த உலகத்திலேயே கேட்டு விட்டார்கள். ஆனால் நான் என்ன செய்திருக்கிறேன் தெரியுமா? நான் என்னுடைய பிரார்த்தனையை மறைத்து வைத்திருக்கிறேன். மறுமை நாளில், கியாமத் நாளில் என்னுடைய சமுதாயத்தினருக்கு பரிந்துரை செய்வதற்காக, என்னுடைய சமுதாயத்தாருக்கு பிரார்த்திப்பதற்காக என்னுடைய பிரார்த்தனையை மட்டும் நான் மறைத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நபிகளார் எந்த தேவையுமே இல்லாம இருந்தாங்களா? கோடியிலே புரண்டார்களா? சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்களா? எத்தனை செய்திகளை பார்த்திருக்கிறோம். பல மாதங்களாக நபிகளாருடைய வீட்டில் அடுப்பெரிந்தது கிடையாது. போர்க்களத்தில் பசியின் காரணமாக, எப்படி பசியின் காரணமாக வயிற்றிலே கற்களை கட்டி இருந்து கொண்டிருந்தார்கள். நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? நபிகளார் நினைத்திருந்தால் இறைவன் தனக்கு தந்த பிரார்த்தனையை தனக்காக பயன்படுத்திருக்கலாம். ஆனால் நபிகளார் செய்த காரியம் என்ன?
நாளை மறுமை நாளில் என்னுடைய சமுதாயத்தார் என்னை நாடி, என்னை தேடி, என்னை நோக்கி ஓடி வருவார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால் இந்த பிரார்த்தனை எனக்கு இருக்க வேண்டும் என்று நமக்கு பிரார்த்தனை செய்வதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். இப்பேற்பட்ட பண்பு நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். என்றெல்லாம் எப்பொழுதெல்லாம் நமக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த நேரத்தில் பிறருக்காக பிரார்த்திப்பவர்களாக இருக்க வேண்டும். பாலஸ்தீனத்தில் எத்தனையோ மக்கள், சிறு குழந்தைகள், முதியவர்கள் எல்லோரும் அநியாயங்களுக்கும் கொடுமைகளுக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய உயிர்கள் எல்லாம், செல்வங்கள் எல்லாம் சூறையாடப்படுகிறது. நாளுக்கு நாள் எத்தனையோ செய்திகளை நாம் செவியுற்றுக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்காக எல்லா நேரங்களிலும் நம்ம எத்தனை பேர் பிரார்த்தனை செய்கிறோம்? ஆனா நல்லா வருத்தப்படக்கூடிய ஒரு சிந்தனை நமக்கு இருக்கும். பார்க்கும் பொழுது இந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, இவருக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த வருத்தம் நம்மிடத்தில் இருக்கும். ஆனால் அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்கிறோமா? எல்லா தொழுகையிலும் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான அடிப்படையை நமக்கு சொல்லித் தராங்க. அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். ஒரு இஸ்லாமியர் இன்னொரு இஸ்லாமியருக்கு சகோதரர் என்கிறார்கள். நம்முடைய சகோதர சகோதரிகள் அங்கு பாதிக்கப்படுகிறார்கள், கொடுமைகளுக்கும் அநியாயங்களுக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள். அவர்களுக்காக அதிகம் பிரார்த்திப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்படி எல்லா விஷயத்திலும் இஸ்லாமியர்களாகிய நாம் ஒருபொழுதும் சுயநலவாதிகளாக இருந்துவிடக் கூடாது, தன்னலம் உடையவர்களாக இருந்துவிடக் கூடாது. எல்லா நேரத்திலும் பிறர் நலம் பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கி அன்புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதலாவது நிறைவு செய்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்தீனு நசீஹா, இஸ்லாமிய மார்க்கம் என்றாலே பிறருடைய நலம் நாடுவதுதான் என்பது தொடர்பாக ஏராளமான விஷயங்களை முதலாவது முறையிலே நாம் பார்த்தோம். இந்த நலம் நாடுதல் என்பது எல்லா பணியிலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். உடல் ரீதியான பணியாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக பணியாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் பிறருடைய நலத்தை நாம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா? பிறருடைய நலம் பேணுவதனால் எத்தனையோ மாற்று மத சகோதரருடைய உள்ளங்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுகிறது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஆந்திராவிலே சித்தூர்ல நடந்த ஒரு சம்பவம். கொரோனாவுடைய காலகட்டத்துல சித்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு தம்பதியினர், அதில் அந்த மனைவி கொரோனாவால பாதிக்கப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னா அவர்களுக்கு அர்ஜென்டாக ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்படுது. எங்க தேடியுமே கிடைக்கல. சித்தூரில் இருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பல கஷ்டங்களுக்கு பிறகு அந்த பெண்மணிக்கு ஆக்சிஜன் சிலிண்டரை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஒரு சின்ன நலம் நாளக்கூடிய, பிற நலம் நாளக்கூடிய ஒரு பணிதான். ஆனால் இதனுடைய விளைவு எப்படி இருந்தது தெரியுமா? அந்த பெண்மணியினுடைய கணவர் தன்னுடைய மனைவியுடைய பேரில் இருக்கக்கூடிய சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு நிலத்தை நம்முடைய பள்ளிவாசல் கட்டப்படுவதற்காக வேண்டி 1 கோடி ரூபாயை கழிச்சு 1 கோடி ரூபாய்க்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் 1 கோடி ரூபாய்க்குள்ள தந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அதனுடைய மதிப்பு 2 கோடி ரூபாய். அவர்கள் 1 கோடி ரூபாயை கழித்திருக்கிறார்கள். 1 கோடி ரூபாய் என்பது சாதாரண விஷயமா? 10 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தாங்களா? அதுவே நமக்கு எல்லாம் ஒரு பெரிய பொருளாதாரம் தான். 10 லட்சம் கிடையாது, 50 லட்சம் கிடையாது, 75 லட்சம் கிடையாது. 1 கோடி ரூபாயை நமக்காக, நம்முடைய பள்ளிவாசல் கட்டப்படுவதற்காக வேண்டி கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். கொடுத்த மனிதர் யார்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு இறைவன் கிடையாது என்கின்ற இந்த ஏகத்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மாற்று மத சகோதரன் நம்முடைய பள்ளிவாசல் கட்டப்படுவதற்காக 1 கோடி ரூபாயை தூக்கி தந்திருக்கிறார் என்றால் சாதாரண விஷயமா? இதுக்கு எது வழிவகுத்தது? அவர்கள் செய்த ஒரு சின்ன நலம் நாடக்கூடிய ஒரு பணிதான் இப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த பணி எல்லா இடங்களிலும் எல்லா மக்களும் சரிவர செய்தால் நாம் அனைவரும் எல்லா நிலைகளிலும் பிறருடைய நலத்தை பேணக்கூடியவராக இருந்தால் எத்தனை சகோதரர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் நம்முடைய பணிகளை பார்த்து ஈர்க்கப்படுவார்கள் என்பதை சிந்தித்து இனி வரக்கூடிய எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் பிறருடைய நலம் பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அனுப்ப வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரைக்கு நான் திரையிடுகிறேன்.